சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இலக்கியன் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருகின்ற வரவேற்கிறேன். அக்குபஞ்சர் பகுதி 5. ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வகுப்புல நம்ம காற்று மூலகம் சார்ந்து பார்த்திருந்தோம். காற்று மூலகத்தினுடைய இன் உறுப்பான நுரையீரல் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான பெருங்குடல் சக்தியோட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருந்தோம். தொடர்ந்து இன்றைய வகுப்புல நெருப்பு மூலகம் சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நெருப்பு மூலகம் என்று வரும்போது நெருப்பு மூலகத்தினுடைய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்க்க போறோம். நெருப்பு மூலகம், நெருப்பு என்று சொன்ன உடனே அதனுடைய தன்மை நம்முடைய நினைவுக்கு வந்துடும். நெருப்பு என்பது வெப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்டது. நெருப்பு என்பது வெப்பம் என்கிற ஒரு ஆற்றலை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இந்த நெருப்பு வெப்பத்தை எப்படி ஏற்படுத்துகிறதோ அதே மாதிரி நம்முடைய உடல்ல நெருப்பு எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நெருப்பு எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்கும்போது நம்முடைய உடலுக்கு தேவையான ஒருவித தட்ப வெப்பநிலையை சரியாக வைத்திருக்க நெருப்பு உதவுகிறது. நம்முடைய உடலுக்கு இந்த தட்ப வெப்பநிலையை சரியான அளவில் வைத்திருக்க வேண்டும் என்றால் அந்த நிலைக்கு நெருப்பு என்கிற பஞ்சபூதம் தேவைப்படுகிறது. நம்முடைய உடலுக்கு இயல்பான ஒரு உடலுக்கான வெப்பநிலை இருக்கும். அந்த வெப்பநிலையிலிருந்து அதிகமானாலும் உடல் அந்த வெப்பநிலையிலிருந்து அதிகமானாலும் தொந்தரவு, அந்த வெப்பநிலையிலிருந்து உடல் குறைந்தாலும் தொந்தரவு. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய உடலுக்கு ஒரு விதமான வெப்பநிலை தேவைப்படுகிறது. அந்த வெப்பநிலையிலிருந்து உடல் தன்னை உயர்த்தி கொண்டாலும் பிரச்சனை, அந்த வெப்பநிலையிலிருந்து உடல் தன்னை தளர்த்தி கொண்டாலும் பிரச்சனை. ஆக சரியான உடல் வெப்பநிலையை பேணி காப்பதற்கு உதவக்கூடியது நெருப்பு பஞ்சபூதம். இந்த நெருப்பு பஞ்சபூதம் சார்ந்த உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 உறுப்புகள் இருக்கின்றன. நெருப்பு பஞ்சபூதம் சார்ந்து 4 உறுப்புகள் இருக்கின்றன. என்னென்ன உறுப்பு அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல இதயம். இதயம் என்பது நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்பு. அடுத்தபடியா சிறுகுடல். சிறுகுடல் என்பதும் நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்பு. இதய மேலுறை மற்றும் மூவெப்ப மண்டலம் 4 உறுப்புகள் இருக்கின்றன. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இதயம், சிறுகுடல், இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம் ஆகிய 4 உறுப்புகளும் நெருப்பு மூலகம் சார்ந்த உறுப்புகளாக கருதப்படுகிறது. இப்போது இதய மேலுறை சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதய மேலுறைக்கு ஆங்கிலத்துல பெரிகார்டியம் என்று பெயர். இதய மேலுறைக்கு ஆங்கிலத்துல பெரிகார்டியம் என்று பெயர். இந்த பெரிகார்டியத்தை அக்குபங்சர்ல பிசி என்று சுருக்கி அழைக்கலாம். பெரிகார்டியம் என்கிற ஆங்கில சொல்லை அக்குபங்சர்ல பிசி என்று சுருக்கி அழைக்கலாம். மொத்தமா பெரிகார்டியம் சார்ந்து நம்முடைய உடல்ல 9 அக்குபங்சர் புள்ளிகள் அமைந்திருக்கின்றன. அதுல 5 புள்ளிகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஒவ்வொரு புள்ளியுமே PC1, PC2, PC3 என்று அதனுடைய பெரிகார்டியத்தினுடைய அடைமொழியை கொண்டு நம்ம அழைக்க போறோம். இப்போது இதய மேலுறையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை பார்க்கலாம். இதய மேலுறைக்கான சக்தி ஓட்ட பாதையில் நாம் பார்க்க போகிற முதல் புள்ளிக்கு பெயர் PC9, பெரிகார்டியம் 9. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கை நடுவிரலின் இந்த நுனி பகுதியில் அமைந்திருக்கிறது. நம்முடைய கை நடுவிரலின் நுனி பகுதியில் பெரிகார்டியம் 9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய
கை நடுவிரலின் நுனிப்பகுதியில் பெரிகார்டியம் 9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய நெருப்பு மற்றும் மர மூலகம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு பயன்படுத்தலாம். நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய நெருப்பு மற்றும் மர மூலகம் சார்ந்த தொந்தரவுகளுக்கு பயன்படுத்தலாம். உதாரணமா தலை என்பது பொதுவா தலைவலி அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்டது. தலைவலியே விண்ணென தெறிக்கும் வலியா ஏற்படுது, அது விண்ணு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு வலி ஏற்படுது அப்படின்னா தலைவலி இருக்கு. அதுவே விண்ணு ஏற்படுது அப்படின்னா பொதுவா தலைவலி என்பது மரம், விண்ணென தெறிக்கும் வலி நெருப்பு. அப்போ மரத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான PC9 என்கிற புள்ளிக்கு இங்க சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா இப்படி கைகளை முறுக்கிறோம். நாம் நம்முடைய கைகளை இப்படி முறுக்கிறோம். முறுக்கும் போது ஆட்காட்டி விரலும் நடு விரலும் இணையக்கூடிய இடத்துல இப்படி விரலை வச்சுட்டு கையை திறக்கிறோம். இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC8. மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய கையை இப்படி முறுக்கிக்கிறோம். முறுக்கும் போது ஆட்காட்டி விரலும் நடு விரலும் இணையக்கூடிய இடத்துல இப்படி விரலை வச்சுட்டு கைகளை விரிக்கிறோம். இந்த கைகளை விரிக்கும் போது நம்முடைய ஆட்காட்டி விரலை எங்க வச்சிருக்கிறோமோ இதுதான் PC8 என்கிற புள்ளி. இந்த PC8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. PC8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகம் சார்ந்த குறிப்பிட்ட தொந்தரவுக்கு இந்த புள்ளிய பயன்படுத்தலாம். உதாரணமா நெஞ்சு வலி ஏற்படுது, திடீர்னு மாரடைப்பு ஏற்படுகிறது, நெஞ்சு வலி ஏற்படுது அப்படின்னா 2 புள்ளிகளை நம்ம கண்டிப்பா பயன்படுத்தலாம். அதுல ஒரு புள்ளி இந்த PC8 என்கிற புள்ளி, இன்னொரு புள்ளி என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்து நமக்கு வரும். ஆக மாரடைப்பு ஏற்படுகிறது அப்படின்னா அந்த நேரத்துல இந்த PC8 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் PC7. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையின் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC7. மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையின் நடுப்பகுதி, அதாவது இங்க பார்த்தோன்னா ஒரு தண்டவாளம் மாதிரி ஒரு நரம்பு போகுது நமக்கு தெரியும். இந்த மணிக்கட்டு ரேகையின் நடுவே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC7. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த PC7 என்கிற புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நெருப்பு மற்றும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தலாம். உதாரணமா சிலருக்கு வயிறு குத்துவது போன்ற வலி இருக்கும், வயிற்றுல குத்துவது போன்ற வலி இருக்கும். பொதுவா வயிறு அப்படிங்கிறது நிலம் தொடர்பானது. குத்துவது போன்ற வலி, விண்ணென தெறிக்கும் வலி, இது எல்லாமே நெருப்பு சம்பந்தப்பட்டது. அப்போ நிலத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான PC7 என்கிற புள்ளிக்கு இந்த நேரத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். இதுவரைக்கும் 3 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று PC9 என்கிற புள்ளி, நெருப்பு பிளஸ் மரம். 2 PC8 என்கிற புள்ளி, நெருப்பு பிளஸ் நெருப்பு. 3 PC7 என்கிற புள்ளி, நெருப்பு பிளஸ் நிலம். மூன்றாவது PC5 என்கிற புள்ளி. இந்த PC5 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா இந்த PC7 என்கிற புள்ளியிலிருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கிறது. PC7 என்கிற புள்ளியிலிருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கிறது. 3 சுன் அப்படிங்கிற அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரல் இருக்கிறது. இந்த ஆட்காட்டி விரலின் நீளம், இந்த ஆட்காட்டி விரலின் அளவு 3 சுன்னாக கருதப்படுகிறது. இப்ப நீங்க உங்க கையில நீங்க பாயிண்ட லொகேட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கை ஆட்காட்டி விரலின் அளவை உங்களுக்கு எடுத்துக்கணும். இப்ப இன்னொருத்தருக்கு செய்றீங்க அப்படின்னா அந்த நபருக்கு அவருடைய கையில தான் நம்ம இந்த 3 சுன் அளவு எடுக்கணும், உங்களுடைய கையில எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு நபருக்கு கை பெருசா இருக்கும், ஒரு நபருக்கு சிறியதா இருக்கும்.
அப்போ யாருக்கு நம்ம புள்ளியை நம்ம தேர்வு செய்யறோமோ அந்த நபருடைய கையில் இருக்கக்கூடிய அளவை எடுத்து சிகிச்சை கொடுக்கறதா சிறப்பா இருக்கும். இந்த PC7 என்கிற புள்ளியிலிருந்து 3 சுன் ஆட்காட்டி விரல் அளவு 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC5. PC7 இருக்கு. PC7ல இருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC5. இந்த புள்ளி PC7ல இருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC5. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. சளியில ரத்தம் வெளியேறுது. சளியில் ரத்தம் வெளியேறுகிறது அல்லது மூக்கிலிருந்து ரத்தம் வடிகிறது அப்படின்னா 2 மூலகங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஒன்று மூக்கு அப்படின்னும் போது காற்று. ரத்தம் எந்த நிறத்துல வெளியேறுது அப்படின்னு பார்த்தா சிவப்பு நிறத்துல வெளியேறுது. அப்போ நெருப்பு. நெருப்பும் காற்றும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறது. PC5 என்கிற நெருப்பையும் காற்றையும் இணைக்கக்கூடிய புள்ளிக்கு இந்த இடத்துல நாம சிகிச்சை கொடுக்கலாம். 5வதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு PC3. இந்த PC3 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நாம நம்முடைய கையை இப்படி பாதியா மடக்கிக்கிறோம். முழங்கையை இப்படி பாதியா மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு நம்முடைய ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் கொண்டு இங்க இப்படி பிடிச்சு பாக்குறோம். இந்த முழங்கை மடக்கி இருந்த இடத்துல இப்படி பிடிச்சு பாக்குறோம். பிடிக்கும் போது ஒரு தசை திரட்சி நமக்கு தெரியும். எலும்பு மாதிரி தெரியும், தசை திரட்சி. இப்படி பிடிச்சுக்கலாம். 2 விரலையும் வச்சு இப்படி டைட்டா பிரிச்சுக்கலாம். கையை நீட்டி இப்படி பாதியா மடக்கிறோம். மடக்கிட்டு 2 விரல்களை கொண்டு போய் ஒரு தசை திரட்சி தெரியும், அதை இப்படி பிடிச்சுக்கிறோம். ஒரு தசை திரட்சியை பிடிச்சிருக்கிறோம். நம்ம நல்லா கவனிச்சோம் அப்படின்னா தசை திரட்சிக்கு 2 பக்கமும் பள்ளங்கள் இருக்கும். அந்த பள்ளங்களை தான் நம்முடைய விரலை வைத்து பிடிச்சிருக்கிறோம். இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்முடைய கை சிறு விரல் இருக்கு. சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய இந்த பள்ளத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC3 என்கிற புள்ளி. சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய இந்த பள்ளம். இந்த பள்ளத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி PC3 என்கிற புள்ளி. மீண்டும் சொல்கிறேன், நாம நம்முடைய கையை இப்படி பாதியா மடக்கிறோம். மடக்கிட்டு நம்முடைய ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் கொண்டு இப்படி பிடிச்சுக்கிறோம். அந்த தசை திரட்சிய பிடிச்சிட்டு நம்முடைய கையில சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய பள்ளத்துல தொடுறோம், அழுத்தி பிடிக்கிறோம். இதுதான் PC3 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. PC3 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, சிறுநீர் கழிக்கும் போது ரத்தம் வெளியேறுது. உடன் சேர்ந்து சிறுநீரோடு சேர்ந்து ரத்தம் வெளியேறுகிறது அப்படின்னா நெருப்பு மூலகமும் நீர் மூலகமும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். சிறுநீர் என்பது நீர், ரத்தம் வெளியேறுகிறது அப்படின்னும் போது நெருப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. நீரும் நெருப்பும் அந்த இடத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் பொருள். அப்போ அந்த இடத்துல PC3 என்கிற இந்த புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். ஆக பெரிகார்டியம் சார்ந்த, அதாவது இதய மேலுறை சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். இந்த புள்ளிகளை மீண்டும் ஒரு முறை திருப்புதல் செய்யலாம். முதல் புள்ளி PC9 நெருப்பு பிளஸ் மரம். 2வது புள்ளி PC8 நெருப்பு பிளஸ் நெருப்பு. 3வது புள்ளி PC7 நெருப்பு பிளஸ் நிலம். 4வது PC5 நெருப்பு பிளஸ் காற்று. 5வது PC3 நெருப்பு பிளஸ் நீர். பெரிகார்டியம் சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை தொடர்ந்து நெருப்பு மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம் சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளை காணவிருக்கிறோம். அதாவது நெருப்பு மூலகம் சார்ந்த இன் உறுப்பு பெரிகார்டியம், இதய மேலுறை சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை பார்த்து விட்டோம். நெருப்பு மூலகம் சார்ந்த ஒரு யாங் உறுப்பு ட்ரிபிள் வார்மர் மூவெப்ப மண்டலம், அதுல இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை இப்போது நாம பார்க்க போறோம்.
இந்த அதாவது ட்ரிபிள் வார்மர் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகள் என்னென்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிபிள் வார்மரை ஆங்கிலத்துல அதாவது அக்குபங்சர்ல சுருக்கி TW என்று அழைப்பார்கள். ட்ரிபிள் வார்மர் என்கிற பெயரை அக்குபங்சர்ல சுருக்கி TW என்று அழைப்பார்கள். இந்த TW அதாவது ட்ரிபிள் வார்மர் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். இதுல முதல் புள்ளி ட்ரிபிள் வார்மர் சார்ந்த மூவெப்ப மண்டலம் சார்ந்த முதல் புள்ளிக்கு பெயர் TW1. இந்த TW1 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா நம்முடைய கை மோதிர விரல்ல சிறு விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணிலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW1. நம்முடைய கை மோதிர விரல், இத மோதிர விரல்ல சிறு விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணிலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW1. நம்முடைய கை மோதிர விரலில் சிறு விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW1 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. TW1 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த TW1 என்கிற புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய நெருப்பு காற்று சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு இந்த TW1 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். உதாரணமாக நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம், நம்முடைய உடல்ல விட்டு விட்டு ஏற்படக்கூடிய வலி, அதாவது குறிப்பா மூட்டுகளில் முழங்கை மூட்டு, மணிக்கட்டு மூட்டு, கை விரல் மூட்டு, இது மாதிரியான மூட்டுகளில் விட்டு விட்டு ஏற்படக்கூடிய வலி அல்லது இடம் விட்டு இடம் நகரக்கூடிய வலி ஏற்படுகிறது அப்படின்னா TW1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். காரணம், இந்த முழங்கை மூட்டு, மணிக்கட்டு மூட்டு, கை விரல் மூட்டுகள், கால் விரல் மூட்டுகள், நம்முடைய கணுக்கால் மூட்டு, இவை அனைத்துமே நெருப்பு சம்பந்தப்பட்டது. விட்டு விட்டு ஏற்படக்கூடிய வலி என்பது காற்று சம்பந்தப்பட்டது. அப்போ காற்றையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான TW1 என்கிற புள்ளிக்கு இந்த நேரத்துல நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். TW1 என்கிற புள்ளி நம்முடைய கை மோதிர விரல்ல நகக்கண், அதாவது சிறு விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ணிலே அமைந்திருக்கிறது. அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் TW2. இந்த TW2 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்முடைய கை விரல்களை இப்படி இணைச்சு வச்சுக்கிறோம். நம்முடைய கை விரல்களை இப்படி இணைத்து வைத்துக் கொள்கிறோம். இணைத்து வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW2. மோதிர விரல், சிறு விரல், இந்த இரண்டும் இணையக்கூடிய இடத்துல இப்படி கை விரல் வச்சுக்கிறேன். கை விரல்களை இப்படி விரிக்கிறேன். இப்போ என்னுடைய ஆட்காட்டி விரல் வைத்திருக்கக்கூடிய இடம் தான் TW2. இந்த பகுதி TW2. TW2 இரண்டு விரல்களையும் இணைத்து வைத்திருக்கிறோம். இணைத்து வைத்து இந்த இரண்டு விரல்களும் இணையக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW2. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. TW2 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, சளி வருது, தண்ணியா வருது. சளி தண்ணியா வருது, அதே சமயம் ரத்தத்தோடு சேர்ந்து வருது. தண்ணியா வருது, ரத்தத்தோடு சேர்ந்து வருகிறது அப்படின்னா பொதுவா நீர்த்தன்மையில் அதிகப்படியா நீர்த்தன்மையில் வரக்கூடிய சளி அப்படிங்கிறது நெருப்பு, அதாவது நீர் சம்பந்தப்பட்டது. ரத்தத்தோடு வரும்போது அது நெருப்பு சம்பந்தப்பட்டது. TW2 என்கிற புள்ளியை இதற்கு பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக
TW3. TW3 என்கிற புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, நம்முடைய கையினுடைய மோதிர விரலின் அடி எலும்பு இங்கு அமைந்திருக்கிறது. கை மோதிர விரலின் அடி எலும்பு இங்கு அமைந்திருக்கிறது. கை சிறு விரலின் அடி எலும்பு இங்கு அமைந்திருக்கிறது. அதாவது நம்முடைய கை அப்படி முறுக்கணும் அப்படின்னா தெரியும். இந்த மூட்டுகள், கை மோதிர விரலின் மூட்டு, சிறு விரலின் மூட்டு, இந்த 2 மூட்டுகளையும் நம்மால கவனிக்க முடியும். 2 மூட்டுகள் இருக்கின்றன. இந்த 2 மூட்டுகளுக்கும் நடுவே ஒரு பள்ளம் தெரியும். 2 மூட்டுகள், இந்த 2 மூட்டுகளுக்கும் நடுவே ஒரு பள்ளம். அதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பின்னாடி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW3. இந்த புள்ளிக்கு பெயர் TW3. 2 மூட்டுகள், அதுக்கு நடுவே பின்புறமா இருக்கக்கூடிய புள்ளி TW3. இந்த TW3 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. TW3 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, சில நேரங்கள்ல குறிப்பா நம்முடைய இந்த இமை பகுதியில தேனீக்கள் கொட்டிடுச்சு அல்லது முகத்துல தேனீக்கள் கொட்டிடுச்சு அப்படின்னா ஒரு விதமான வலி ஏற்படும். எப்படி அப்படின்னா, அந்த வலி எப்படி இருக்கும்னா விண்ணென தெறிக்கும் வலியா இருக்கும். அது மாதிரி தெறிக்கக்கூடிய வலி எங்கு ஏற்படுகிறதோ அதற்கெல்லாமே இந்த TW3 என்கிற புள்ளிய நாம பயன்படுத்தலாம். இந்த புள்ளிக்கு அடுத்தபடியா நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் TW6. TW6 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கையினுடைய மணிக்கட்டு ரேகை இங்க இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகைக்கு பின்புறத்துல புறங்கை ரேகை என்று ஒன்று இருக்கிறது. மணிக்கட்டு ரேகை, இதுக்கு சரியா பின்புறத்துல புறங்கை ரேகை இருக்கிறது. இந்த புறங்கை ரேகைக்கு நடுவே அங்கிருந்து 3 சுன் தள்ளி, 3 சுன்னா ஆட்காட்டி விரலின் நீளம்னு சொல்லியிருந்தோம், 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW6. இந்த இடத்துல புறங்கை ரேகை அங்கிருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW6. இந்த TW6 அப்படிங்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. 3 சுன் தள்ளி TW6 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம தொடக்கத்துல சொன்ன மாதிரி நெருப்பு மூலகம் சார்ந்த தொந்தரவு கடுமையா ஏற்படுகிறது அப்படின்னா இந்த TW6 என்கிற புள்ளிய நம்ம பயன்படுத்தலாம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாக்குல புண்ணு ஏற்படும். நிறைய பேருக்கு நாக்குல புண்ணு ஏற்படும். அப்படி நாக்கிலே புண்ணு ஏற்படும் போது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த புண்ணு எந்த நிறத்துல இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கணும். சிலருக்கு நாக்குல அடர் சிவப்பு நிறத்துல புண்ணு இருக்கும். சிலருக்கு நாக்குல வெள்ளை நிறத்துல புண்ணு இருக்கும். சிலருக்கு நாக்குல அடர் சிவப்பு நிறத்துல புண்ணு இருக்கும். சிலருக்கு அதே நாக்குல வெள்ளை நிறத்துல புண்ணு இருக்கும். அடர் சிவப்பு நிறத்துல புண்ணு இருக்கிறது அப்படின்னா நெருப்பு மூலகம் சார்ந்த சொந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும். அடர் சிவப்பு நிறத்துல தொந்தரவு இருக்கிறது அப்படின்னா நெருப்பு மூலகம் சார்ந்த சொந்த புள்ளியான இந்த TW6 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கணும். இந்த TW6 என்கிற புள்ளியை இன்னொரு முறை பார்த்திடலாம். மணிக்கட்டு ரேகை, இந்த மணிக்கட்டு ரேகைக்கு பின்புறத்துல புறங்கை ரேகை இருக்கிறது. இந்த புறங்கை ரேகையிலிருந்து 3 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி TW6. இந்த புள்ளி TW6 என்கிற புள்ளி. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் TW10. இந்த TW10 அப்படிங்கிற புள்ளி பொதுவா கொஞ்சம் லொகேட் பண்றதுல கண்டுபிடிக்கிறதுல கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனா ஒரு முறை பார்த்துட்டோம் அப்படின்னா மிக மிக எளிமை. இந்த TW10 அப்படிங்கிற புள்ளிய எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நாம நம்முடைய முழங்கையை மடக்கி கொள்கிறோம்.
TW10 அப்படிங்கிற புள்ளியை லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா நாம நம்முடைய முழங்கையை மடக்கி கொள்கிறோம். மடக்கி கொள்ளும் போது நம்முடைய ஆட்காட்டி விரலை எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு முன்பக்கமாக ஒரு எலும்பு மூட்டு தெரிகிறது. இங்க நம்முடைய ஆட்காட்டி விரலை வைக்கிறோம். முழங்கையை மடக்கிறோம். மடக்கிட்டு முன்பக்கமாக நம்முடைய ஆட்காட்டி விரலை முன்பக்கமா இருக்கக்கூடிய மூட்டின் மேல நம்முடைய ஆட்காட்டி விரலை வைக்கிறோம். அடுத்ததா நம்முடைய கட்டை விரல் இருக்கிறது. இந்த கட்டை விரலை என்ன பண்றோம் அப்படின்னா நம்முடைய கையின் சிறு விரல் பக்கமா இந்த முழங்கையிலே இன்னொரு மூட்டு தெரியும். முன்பக்கமா ஆட்காட்டி விரல், சிறு விரல் பக்கமா இங்க பக்கவாட்டுல சைட்ல இன்னொரு எலும்பு மூட்டு தெரியும். அதே மாதிரி கட்டை விரல் பக்கமா இன்னொரு எலும்பு மூட்டு தெரியும். பாத்தீங்கன்னா ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி 3 விரல்களையும் வைப்பது போல இருக்கும். முன்பக்கமா ஆட்காட்டி விரல், அதுக்கு பக்கவாட்டுல ஒரு பக்கமா கட்டை விரல், இன்னொரு பக்கத்துல நம்முடைய நடு விரல். ஆக 3 விரல்களை வைத்துக் கொள்கிறோம். இப்படி வைத்துக் கொள்ளும் போது நீங்க எல்லாருமே வச்சுக்கோங்க. வைத்து கொண்ட பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரலை கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி கொண்டு வரணும். அதாவது மற்ற 2 விரல்களுக்கு நேரா கொண்டு வரணும். முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்காட்டி விரலை மற்ற 2 விரல்களுக்கு நேரா இப்படி கொண்டு வரோம். கொண்டு வரும்போது 2 விரல்களுக்கு நேரா இங்க ஒரு பள்ளம், லேசான பள்ளம் தென்படும். இப்போ தெளிவா கேக்குதுங்களாங்கய்யா? நாம நம்முடைய முழங்கைய மடக்கி வைக்கிறோம். மடக்கி வைக்கும் போது இந்த முட்டியின் மேல நம்முடைய ஆட்காட்டி விரலை வைக்கிறோம். அதுக்கு பக்கவாட்டுல நம்முடைய கட்டை விரலை வைக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்முடைய மோதிர விரலை வைக்கிறோம். இந்த 2 விரல், அதாவது கட்டை விரல், மோதிர விரல் 2 விரல்களுக்கும் நேரா நம்முடைய ஆட்காட்டி விரலை கொண்டு வர போறோம். அப்படி கொண்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய புள்ளி தான் TW10 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நம்முடைய உதடுகளில் ஏற்படக்கூடிய வறட்சி அல்லது வெயில் காலங்களிலோ பனி காலங்களிலோ நம்முடைய உதடுகளில் ஏற்படக்கூடிய ஒருவித வறட்சிக்கு இந்த TW10 என்கிற புள்ளியை நாம பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா வறட்சி என்பது நெருப்பு மூலகம் சார்ந்த ஒன்று. வறட்சி என்பது நெருப்பு மூலகம் சார்ந்த ஒன்று. உதடு என்பது நில மூலகம் சார்ந்த வெளியுறுப்பு. உதட்டில் வறட்சி ஏற்படுகிறது அப்படின்னா அப்போ நெருப்பு மூலகத்தையும் நில மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான TW10 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். இந்த ட்ரிபிள் வார்மர் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். முதல்ல பார்த்த புள்ளி TW1 நெருப்பு பிளஸ் காற்று. இரண்டாவது பார்த்த புள்ளி TW2 நெருப்பு பிளஸ் நீர். மூன்றாவது பார்த்த புள்ளி TW3. இந்த TW3 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் மரம். மூன்றாவது பார்த்த புள்ளி TW6. இந்த TW6 என்கிற புள்ளி நெருப்பு பிளஸ் நெருப்பு. ஐந்தாவதா பார்த்த புள்ளி TW10 நெருப்பு பிளஸ் நிலம். அடுத்தபடியாக நெருப்பு மூலகம் சார்ந்த இன்னொரு உறுப்பான இதயம் சார்ந்த சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகளை காணவிருக்கிறோம். நெருப்புக்கு ஆங்கிலத்துல ஹார்ட் என்ற பெயர். நெருப்புக்கு ஆங்கிலத்துல ஹார்ட் என்ற பெயர். இதனை அக்குபங்சர்ல HT என்கிற ஒரு அடைமொழியோடு அழைக்கலாம். அக்குபங்சர்ல இதனை HT என்கிற ஒரு அடைமொழியோடு அழைக்கலாம். இப்போ
இந்த இதயம் சம்பந்தமா நம்முடைய உடல்ல மொத்தமா 9 அக்குபங்சர் புள்ளிகள் இருக்கின்றன. அதுல பஞ்சபூத புள்ளிகள் என்ன அப்படிங்கிற 5 புள்ளிகளை மட்டும் இப்போது தெரிந்து கொள்ளலாம். முதல் புள்ளி எது அப்படின்னா, நம்முடைய கை சிறு விரல் இருக்கிறது. இந்த சிறு விரல்ல மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண். நம்முடைய கை சிறு விரல் இருக்கிறது. இந்த சிறு விரல்ல மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய இந்த நகக்கண்ல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT9 என்கிற புள்ளி. இந்த HT9 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இப்போ கண் சிவந்து போகுது அப்படின்னா பொதுவா கண்கள் என்பது மரமூலகம் சார்ந்த வெளி உறுப்பு. கண் என்பது மரமூலகம் சார்ந்த வெளி உறுப்பு. சிவந்து போதல், சிவப்பு நிறம் என்பது நெருப்பு மூலகம் சார்ந்த நிறம். அப்போ கண் சிவந்து போறதுக்கு இந்த HT9 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இந்த HT9 என்கிற புள்ளியும் நெருப்பு மூலகத்தை மர மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியா இந்த நம்முடைய கையில இதய ரேகை என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய உள்ளங்கையில பார்த்தோம் அப்படின்னா இதய ரேகைன்னு ஒன்னுங்க நமக்கு தெரியும். இதய ரேகை இருக்கிறது. நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்முடைய கை விரல்களை இப்படி முறுக்கிறோம். எப்படி முறுக்கணும் அப்படின்னா, நம்ம விரல்களை முறுக்கும் போது நம்முடைய கையினுடைய விரல் எங்கு பதியணும் அப்படின்னா இந்த இதய ரேகையில பதியணும். நம்முடைய கை விரல் நுனிகள் இந்த இதய ரேகையின் மேல் பதியும்படியாக நாம் நம்முடைய கை விரல்களை முறுக்க வேண்டும். கை விரல்களை முறுக்கும் போது நம்முடைய கை விரல்கள் இந்த இதய ரேகையில் பதியும்படி முறுக்கிறோம். அப்படி கை விரல்களை இப்படி முறுக்கிய பிறகு நம்முடைய மோதிர விரல் சிறு விரல் இரண்டும் இணையக்கூடிய இடத்துல இந்த இதய ரேகைக்கு மேல நம்முடைய கையை வைக்கிறோம். நான் இப்ப விரல் வைத்திருக்கக்கூடிய இடத்துக்கு பெயர் HT8 என்கிற புள்ளி. இந்த புள்ளிக்கு பெயர் HT8. கை விரல்களை இப்படி முறுக்கும் போது மோதிர விரலும் சிறு விரலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT8. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகம் சார்ந்த சொந்த பிரச்சனைகளுக்கு இந்த புள்ளிய நாம பயன்படுத்தலாம். நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், இதயம் அதாவது மாரடைப்பு ஏற்படுகிறது அப்படின்னா 2 புள்ளிகளை உறுதியா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி முதல்ல PC8 என்கிற ஒரு புள்ளிய சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அதோடு சேர்த்து HT8 என்கிற புள்ளிக்கும் நம்ம சிகிச்சை கொடுக்கணும். HT8 என்கிற புள்ளியும் இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய புள்ளியாக இருக்கும். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் HT7. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையில சரியா சிறுவிரலுக்கு நேரா கீழே, மணிக்கட்டு ரேகை சரியா சிறுவிரலுக்கு நேரா கீழே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT7. இந்த புள்ளி HT7. மணிக்கட்டு ரேகை சிறுவிரலுக்கு நேரா கீழே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT7 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நம்முடைய உடல்ல நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி HT7. இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, பொதுவா வாந்தி வருது, வாந்தி என்பது நிலம் சம்பந்தப்பட்டது, வாந்தியில ரத்தம் வெளியேறுகிறது அப்படின்னா இந்த இடத்துல நிலமும் நெருப்பும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ நிலத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான HT7 என்கிற புள்ளிக்கு இந்த இடத்திலே நாம் சிகிச்சை கொடுக்கலாம். இந்த HT7 இருக்கிறது. இந்த HT7ல இருந்து 1.5 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4 என்கிற புள்ளி. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 3 சுன் அப்படின்னா நம்முடைய ஆட்காட்டி விரலின் நீளம். அதே மாதிரி 1.5 சுன் அப்படின்னா ஆட்காட்டி விரல் நடுவிரல், இந்த 2 விரல்களின் அகலம். ஆட்காட்டி விரல் நடுவிரல், இந்த 2 விரல்களின் அகலம் 1.5 சுன். இந்த HT7ல இருந்து 1.5 சுன் தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4.
HT7 இருக்கு. இங்க இருந்து 1.5 தள்ளி அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT4. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இருமல் வருது, வறட்டு இருமல் வருகிறது. இருமலை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்று வறட்டு இருமல், அதாவது வெப்பத்தின் காரணமா ஏற்படக்கூடியது, உடல் சூடு அதிகமானதன் காரணமா ஏற்படக்கூடியது வறட்டு இருமல். உடலில் குளிர்ச்சி அதிகமாகி வரக்கூடிய இருமல் எப்படி வரும் அப்படின்னா சளியோடு சேர்ந்து வரும். அது வறட்டு இருமலா வராது. அப்போ இருமல் 2 வகைப்படும். ஒன்று வெப்பம் அதிகமானதால் வரக்கூடியது, இன்னொன்று குளிர்ச்சி அதிகமானதால் வரக்கூடியது. இப்போ வறட்டு இருமல் ஏற்படுகிறது அப்படின்னா அதற்கு இந்த HT4 என்கிற புள்ளி ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய புள்ளியாக அமையும். HT4 என்பது நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. அடுத்தபடியா நாம நம்முடைய முழங்கையை மடக்கிறோம். மடக்கும் போது நம்முடைய சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடம். சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்துல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT3. இந்த புள்ளி கையை மடக்கும் போது கையின் சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய முழங்கை மடிப்பு ரேகை தொடங்கக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி HT3 என்கிற புள்ளி. இந்த புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. HT3 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை நாம் எந்த நேரத்திலே பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவா ஏற்படக்கூடிய அதிகப்படியான வியர்வை வருது அல்லது வியர்வையே வெளியேறவில்லை என்றால் இந்த HT3 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். மொத்தமா நெருப்பு மூலகம் சார்ந்து 4 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இதய மேலுறை, மூவெப்ப மண்டலம், இதயம், சிறுகுடல் ஆக 4 உறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுல 3 உறுப்புகள் சார்ந்து பஞ்சபூத புள்ளிகளை இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம். மொத்தமா 15 புள்ளிகள். இன்னும் ஒரு உறுப்பு, அதாவது நெருப்பு மூலகம் சார்ந்து மீதம் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு சிறுகுடல் சார்ந்த 5 பஞ்சபூத புள்ளிகளையும் இன்றைய வகுப்புல பார்த்திடலாம். இந்த 5 புள்ளிகளையும் பார்த்து விட்டோம் அப்படின்னா மொத்தமா 20 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம் என்று பொருள். இந்த 20 புள்ளிகளுமே நெருப்பு மூலகம் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகள். அடுத்தபடியா சிறுகுடல் சார்ந்து பார்க்க போறோம். சிறுகுடலுக்கு ஆங்கிலத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன் என்று பெயர். சிறுகுடலுக்கு ஆங்கிலத்துல ஸ்மால் இன்டெஸ்டைன் என்று பெயர். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனை அக்குபங்சர்ல SI என்று சுருக்கி அழைக்கலாம். ஸ்மால் இன்டெஸ்டைனை அக்குபங்சர்ல SI என்று சுருக்கி அழைக்கலாம். இந்த சிறுகுடல் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை இப்போது நம்ம பார்க்கலாம். சிறுகுடல் சார்ந்து மொத்தமா நம்முடைய உடல்ல 18 புள்ளிகள் அமைந்திருக்கின்றன. சிறுகுடல் சார்ந்து நம்முடைய உடலில் மொத்தமாக 18 புள்ளிகள் அமைந்திருக்கின்றன. இதுல 5 முக்கியமான புள்ளிகள், 5 பஞ்சபூத புள்ளிகளை மட்டும் இப்போது நாம் பார்க்க போகிறோம். அதுல முதல் புள்ளி என்ன அப்படின்னா SI1. நம்முடைய கை சிறு விரல்ல ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். மோதிர விரல் பக்கம் பார்த்தபடி இருக்கக்கூடிய நகக்கண்ல TW, அதாவது HT9 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு புறமா இருக்கக்கூடிய நகக்கண்ல SI1 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளி SI1 நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. SI1 என்கிற புள்ளி. இந்த SI1 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை காற்று மூலகத்தோடு இணைக்கிறது. இந்த புள்ளிய நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது பொதுவா நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த SI1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். சிறுகுடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு SI1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். குறிப்பா பார்க்கும்போது வயிறு உப்புசமா இருக்கு அப்படின்னா
அது மாதிரியான நேரத்துக்கு இந்த SI1 என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா SI2 என்கிற புள்ளி. இந்த SI2 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை சிறு விரலின் அடி ரேகை இருக்கிறது. இந்த அடி ரேகைக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI2. கை சிறு விரல் இருக்கிறது. இந்த சிறு விரலுக்கு பக்கவாட்டுல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் சிறு விரலினுடைய அடிரேகை, இந்த அடிரேகைக்கு இப்படி சைட்ல வரும். கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI2. இந்த SI2 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. SI2 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நீர் மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளிய நாம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்முடைய உடல் அதிகப்படியான உஷ்ணத்தை அடைகிறது, உடல் அதிகப்படியான சூட்டை அடைகிறது, உஷ்ணத்தை அடைகிறது அப்படின்னா இந்த SI2 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். உடல் அதிகப்படியான உஷ்ணத்தை அடைகிறது அப்படின்னா SI2 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்தபடியா SI3 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதய ரேகை, நம்முடைய கையில உள்ளங்கையில ஒரு ரேகை, ஒரு கோடு மாதிரி இப்படி இருக்கு. இதற்கு பெயர் இதய ரேகை. இந்த இதய ரேகைக்கு சரியா பக்கவாட்டுல, இதய ரேகைக்கு சைட்ல கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI3. இதய ரேகைக்கு பக்கவாட்டுல சிறு விரலுக்கு பக்கமா நேரா கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI3. இந்த புள்ளி, இந்த SI3 என்கிற புள்ளி எந்த இரண்டு பஞ்சபூதங்களை இணைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது, நெருப்பு மூலகத்தையும் மர மூலகத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியாக இந்த SI3 என்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. இந்த புள்ளியை நம்ம எதற்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, உடல் மூட்டுகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல். பெரும்பான்மையா நம்ம தொடக்கத்திலே சொல்லியிருந்தோம், முழங்கால் மூட்டை தவிர பெரும்பான்மையான மூட்டுகள் எல்லாமே நெருப்பு மூலகம் சார்ந்தது. எரிச்சல் என்கிற உணர்ச்சி மர மூலகம் சார்ந்தது. மூட்டுகளில் ஏற்படக்கூடிய எரிச்சல் என்பது மரத்தையும் நெருப்பையும் இணைக்கக்கூடிய புள்ளியான இந்த SI3க்கு சிகிச்சை கொடுக்கும் போது சரியா. அடுத்தபடியாக நம்முடைய கையில மணிக்கட்டு ரேகை இருக்கிறது. இந்த மணிக்கட்டு ரேகையின் சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்துல, இந்த ஓரத்துல HT7 இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். என்னன்னா, நம்முடைய கையை இப்படி திருப்பிக்கும் போது சிறு விரலுக்கு நேரா இதே மணிக்கட்டு ரேகைக்கு சைட்ல அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI5. மீண்டும் சொல்கிறேன், மணிக்கட்டு ரேகைக்கு சைட்லயே சிறு விரலுக்கு நேரா கீழே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI5. இந்த SI5 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நெருப்பு மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளி ஒரு பிரசித்தி பெற்ற புள்ளி. ஏன் அப்படின்னா, நம்ம பெரும்பான்மையா கேள்விப்பட்டிருப்போம், சிலர் சத்தான உணவுகளை எடுத்துக்குவாங்க. உணவு உட்கொள்வது அப்படிங்கிறது சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வாங்க. ஆனாலும் கூட அந்த சத்து பொருட்கள் அந்த நபருடைய உடலில் தங்காது. சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள் அந்த நபருடைய உடல்ல தங்காது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம சிறுகுடலுக்கு ஆற்றல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ஒரு நிகழ்வு நடைபெறாமல் நம்மால் தடுக்க முடியும். நம்ம என்ன உணவு எடுத்துக்கிறோமோ அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் முழுமையாக நம்முடைய உடலுக்கு கிடைக்க உதவி செய்யக்கூடிய ஒரு புள்ளியாக இந்த SI5 இருக்கிறது. அடுத்தபடியாக நெருப்பு மூலகம் சார்ந்து நாம் பார்க்கக்கூடிய இறுதி புள்ளிக்கு பெயர் SI8. இந்த SI8 என்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நாம் நம்முடைய கையை இப்படி மடக்கிக்கிறோம். முன்னாடி வைத்த மாதிரி முன்பக்கமா இங்க ஒரு மூட்டு தெரிகிறது. இங்க நம்முடைய ஆட்காட்டி விரலை வச்சுக்கிறோம். அடுத்தபடியா நம்முடைய கை சிறு விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஒரு மூட்டு இங்க தெரியுது. அங்க நம்முடைய கட்டை விரலை வச்சுக்கிறோம். ஆட்காட்டி விரல், கட்டை விரல், இந்த இரண்டு விரல்களையும் வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இரண்டு மூட்டுகளுக்கும் நடுவே ஒரு பள்ளம் நமக்கு தெரியும்.
இந்த 2 மூட்டு இருக்கிறது. இந்த 2 மூட்டுகளுக்கும் நடுவே இங்க பள்ளம் தென்படுகிறது. இந்த பள்ளத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI8. 2 மூட்டுகள் இருக்கின்றன. 2 மூட்டுகளுக்கும் நடுவே இங்கு ஒரு பள்ளம் தெரிகிறது. இந்த பள்ளத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI8. இந்த பள்ளம் 2 மூட்டுகள். இந்த 2 மூட்டுகளுக்கும் நடுவே, இல்லைன்னா இந்த 2 மூட்டுகள்ல விரல் வச்சுக்கிறோம். இந்த ஆட்காட்டி விரல கட்டை விரல் பக்கம் நகர்த்திக்கிட்டே வரும்போது ஒரு பள்ளம் தெரியும் நமக்கு. அந்த பள்ளத்திலே அமைந்திருக்கக்கூடிய புள்ளி SI8. இந்த SI8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. SI8 என்கிற புள்ளி நெருப்பு மூலகத்தை நில மூலகத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி. இந்த புள்ளியை எதற்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, பொதுவா நம்முடைய உடல்ல ஏற்படக்கூடிய செரிமான கோளாறு ஆகியவற்றுக்கு இந்த SI8 என்கிற புள்ளிக்கு நாம சிகிச்சை கொடுக்கலாம். உடல்ல ஒழுங்கா செரிமானம் நடைபெறவில்லை என்றால் இந்த SI8 என்கிற புள்ளி ஒரு நல்ல தீர்வு தரக்கூடிய புள்ளியா இருக்கும். ஆக மொத்தமா 20 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். இதயம் சார்ந்த 5 புள்ளி, சிறுகுடல் சார்ந்த 5 புள்ளிகள், பெரிகார்டியம் இதய மேலுறை சார்ந்த 5 புள்ளிகள், ட்ரிபிள் வார்மர் மூவப்பு மண்டலம் சார்ந்த 5 புள்ளிகள், 20 புள்ளிகள் பார்த்திருக்கிறோம். சென்ற வகுப்போடு சேர்த்து நம்முடைய கையில மட்டும் 30 புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். கை கட்டை விரல்ல நுரையீரல் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை பார்த்தோம். ஆட்காட்டி விரல்ல பெருங்குடல் சம்பந்தப்பட்ட சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய புள்ளிகளை பார்த்தோம். நடு விரல்ல பெரிகார்டியம் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை பார்த்தோம். மோதிர விரல்ல ட்ரிபிள் வார்மர் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை பார்த்தோம். நம்முடைய கை சிறு விரல்ல இதயம் மற்றும் சிறுகுடல் சார்ந்த புள்ளிகளை பார்த்திருக்கிறோம். ஆக இதுதான் இன்றைய வகுப்புக்கான பாடம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த மாசம் 23 நம்ம சென்னையில கேம்ப் பண்றோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்பான்சர் நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சீங்கன்னா, மெடிசன் மற்ற விஷயத்துக்குலாம் ஸ்பான்சர் பண்ணீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். ஸோ மோர் தென் நம்மளுக்கு 50,000 மேல தேவைப்படுது. ஸோ இது வரைக்கும் கலெக்ஷன் ஒரு 5,600 இருக்கு. மேற்கொண்டு நீங்க உங்களால முடிஞ்ச என்ன பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு ஆளா டவுட் கேட்கலாம். கோமதி, ஆனந்தி, தனுஷ், ஏஏ, நித்யா, பரமேஸ்வரி எனக்கு என்ன டவுட்னா கேட்கணும். எனக்கு என்ன டவுட் இருக்கா? டவுட் இருக்குங்களா? என்ன டவுட் கேட்கலாம். அன்மியூட் பண்ணி பேசலாம். பரமேஸ்வரி மேடம், ஆனந்தி மேடம், அனிதா மேடம் இருக்கீங்களா? யாருக்குமே டவுட் இல்லையா? சரி முடிச்சுக்கலாமா? பரமேஸ்வரி மேடம், சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, முடிச்சுக்கலாம். நன்றி. நன்றிங்க, அனைவருக்கும் நன்றி. நன்றி.